எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். நாளைக்குன்னு 1.5 வாரம் ஆச்சு ப்ரோ. சாரி ஆபீசர். செய்க தரமான செய்க. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டூப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டட் மங்காவோட சாப்டர் 207. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேண்டட் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு வழியாக சாப்டர் 202க்கு அப்புறம் கீழே ட்ராப் பண்ணப்பட்ட மோமன் வாமலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஜி மேல் ஃப்ளோரில் என்னரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இடமே காலியாகவும் அமைதியாகவும் இருக்குது. மோமண்ட் வமோலாவை ட்ராப் பண்ண நிஞ்சாஸ்லாம் அவங்கள அட்டாக் பண்ண சத்தமே இல்லாமல் ஒரு பில்லரா பதுங்கி தாண்டி வராங்க. வர 4 நிஞ்சாஸ்ல கடைசியா வரவனை யாரோ அட்டாக் பண்ண அதை அவனுக்கு முன்னாடி இருக்கவன் பார்த்து ஷாக் ஆக, அவனையும் யாரோ அட்டாக் பண்ண அதை அந்த பக்கம் இருக்கவன் ஷாக்ல பார்க்க, அவனோட கடைசியா இருக்கவனையும் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுது. நடக்கிறது எல்லாத்தையும் இங்க என்ன நடக்குதுன்னு ஹார்ட் துப்புன்னு வேகமா துடிக்க, ஒரு பில்லரா இணைஞ்சிருக்க என்னராவோட பார்ட்னர் பச்சோந்தி பயத்துல பார்த்துட்டு இருக்க. கண்ணுக்கு தெரியாத எனிமியா, இது மோசம், இது சரியான போங்காட்டம். இவங்க த கிரேட் ரெப்டிலியன்ற ஸ்பேஸ் நிஞ்சாவான என்னை விட மறையறதுல ரொம்ப திறமசாலியா இருக்காங்க. ஆனா இந்த பில்லரை கேமோஃபிளாஜா வச்சிருக்க என்ன உங்களால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஸ்பேஸ் நிஞ்சா பச்சோந்தி பயத்துல இருந்தாலும் அதோட ஸ்கில்ஸ் மேல கான்பிடென்டா இருக்கு. அப்போ எனக்கு அவன் தெரியறான், அங்க இருக்கான் அங்கன்னு யாரோ பின்னாடி இருந்து சொல்லிட்டே வர, அது கேட்டு ஸ்பேஸ் நிஞ்சா சர்ப்ரைஸ் ஆக ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே கைஜு சூட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மோமோவை தலையில வச்சுட்டு இன்விசிபிளா இருந்து மத்த நிஞ்சாஸை காலி பண்ண வமோலா ஸ்பேஸ் நிஞ்சாக்கு ஒரு ஷாட் தர, அதுல பில்லரோட சேர்ந்து கண்ணும் பழுத்த ஸ்பேஸ் நிஞ்சாவோ பறந்து போய் விடுது. அதை பார்த்து வமோலா தலையில இருக்க மோமோ செமையா பண்ண வமோலான்னு அவளை பாராட்டி, அவன் ஒளிஞ்சிக்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம், ஆனா அவனோட ஆராவை என்கிட்ட இருந்து மறைக்கவே முடியாதுன்னு மோமோ அவளோட சைக்கிக் பவர்ஸ்ல ஒன்னான ஆரா சென்சிங்க பத்தி சொல்றா. மோமோவோட வாய்ஸை மட்டும் கேட்க முடிஞ்ச வமோலா அவளோட அசிஸ்டுக்கு நன்றி சொல்ல, அப்போ மோமோவோ வமோலா உன்னோட கண்ணுக்கு நான் தெரியறேனான்னு கேக்குறா. அதுக்கு இன்னும் மோமோவோ ஒரு ஃபேரின்னு தான் நினைச்சிட்டு இருக்க வமோலா. எனக்கு நீ தெரியற, உன்னோட உருவத்தை என்னோட சூட் மூலமா என்னால பார்க்க முடியுதுன்னு வமோலா எக்ஸைட்டடா சொல்ல, நீ இந்த கைஜு சூட்ல இருந்தா நான் உன்னோட கண்ணுக்கு தெரியறேனான்னு மோமோவோ சந்தோஷப்படுறா. ஆனா வமோலாவோ, ஆமா மிஸ் பிக்ஸி, என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு கேள்வியை முன்வைக்க, அதுக்கு மோமோவோ அப்படிலாம் சொல்லாத, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அந்த ஃப்ளோரோட பாஸ் ஆன ஸ்பேஸ் நிஞ்சா பச்சோந்திய காலி பண்ணதுனால என்ட்ரன்ஸுக்கு வமோலா பாயிரா. கேஸ்ல விட்டு வெளியில வந்த வமோலா டாக்ஸியை நோக்கி வேகமா ஓடி போக, அப்பா நம்ம வெளியில வந்துட்டோம், வமோலா சீக்கிரமா போ, இப்போ உடனே அந்த ஷ்ரைனுக்கு நம்ம போகணும், இல்லனா எனக்கு இருக்க கர்ஸை நம்மளால லிஃப்ட் பண்ணவே முடியாதுன்னு மோமோ சொல்லிட்டே வரா. டாக்ஸி கிட்ட வந்ததும் ஈவலை செய்கோக்கு வந்து அசிஸ்ட் பண்ணி என்னராவ காலி பண்ணது தெரியாம அவன் இன்னும் டாக்ஸில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு அவங்க அங்க இருக்காங்க பாருன்னு மோமோ வமோலாக்கு காட்ட, அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆறா. செய்கோவை டாக்ஸி வரைக்கும் கூட்டிட்டு வந்த ஜிஜியோ வமோலான் மோமோவை பார்த்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ல, ஈவலையா இருந்தவன் திரும்பி நார்மலா ஜிஜியா மாறினதோட இல்லாம ஷர்ட்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்து மோமோ கன்ஃபியூஸ் ஆக, மோமோ ஜிஜி கையில ரொம்ப மோசமான நிலைமையில மயங்கி இருக்க செய்கோவை ஸ்தம்பிச்சு போய் பாக்குறா. உடனே பட்டுன்னு மோமோவோ ஜிஜியோட ஷோல்டருக்கு தாவ நார்மல் ஃபார்முக்கு வந்த மோமோலாவோ செய்கோவை நோக்கி ஓடி வரா. டிரைவர் வண்டியோட டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்கன்னு ஜிஜி டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லி, மோமோ மிஸ் செய்கோவை உள்ள படுக்க வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மோமோ கிட்ட கேக்குறான். ஜிஜியும் அவனோட ஷோல்டர்ல இருக்க மோமோவும் செய்கோவை சேஃபா டாக்ஸியோட பேக் சீட்ல படுக்க வைக்க, பாட்டின்னு அழுதுட்டே மோமோ அவங்க கிட்ட பாஞ்சி வரா. பாட்டின்னு மோமோ செய்கோ காது கிட்ட வந்து கதறிட்டு இருக்க, ஜிஜியோ மோமோ கிட்ட அவங்களோட ரிப்ஸ் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆகியிருக்கு, இப்போதைக்கு நான் என்னோட சீயை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெயினை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவங்க உடம்புக்குள்ள இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி பாட்டின்னு மோமோ அழுதுட்டே இருக்கா. அப்போ செய்கோக்கு முழிப்பு வந்து அவங்க மோமோன்னு அவளை கூப்பிட்டு, அப்ப கூட சீக்கிரமா ஸ்ட்ரைனுக்கு போ, டைம் இல்லைன்னு மோமோவை நார்மலா மாத்துறதை பத்தியே நினைச்சிட்டு சொல்றாங்க. பேசி இன்னும் கஷ்டப்படாதீங்க பாட்டி, பேசாதீங்கன்னு மோமோ அழுதுட்டே சொல்ல, திடீர்னு அந்த இடமே அதிருது. வமோலா பயத்துல காது முடிக்க, ஏன்னா ஏர்த்குவேக்கான மோமோவும் ஜிஜியும் ஷாக்ல திரும்பி பார்க்க, அவங்க எல்லாரும் தப்பிச்சு வந்த கேசல்குள்ள இருந்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா த கிரேட் ரெப்டிலியன்ற ஸ்பேஸ் நிஞ்சாவான என்னோட பிரைடை இப்படி அசிங்கப்படுத்தி இருப்பேன்னு ஒரு கர்ஜனை கேக்குது. ஆனா அதை கேட்டு ஒன்னும் புரியாம நம்ம கேங் அமைதியா இருக்க,
நீ என்னை விட பெரிய நிஞ்சாவா இருக்குன்னு நான் சொல்றேன்னு கேசலுக்குள்ள இருந்த அந்த குரல் சொல்ல கேசல சுத்தி ஒரே புகை மூட்டமா மாறுது. அது கவனிச்ச பமோலா அங்க பாருங்கன்னு கை காட்ட அந்த கேசலோட ஸ்ட்ரக்சருக்கு என்னமோ ஆகுது. அத பமோலாவும் ஜிஜியோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க என்னராவோட பார்ட்னர் பச்சோந்தி அந்த கேசலோட இணைஞ்சு அந்த கேசலாவே மாற அதை சுத்தி நிறைய நிஞ்சாஸோ காத்தடைய வச்சு பறந்துட்டு இருக்காங்க. கேஸில் இருக்க மலை மாதிரியான மேடையில டிரான்ஸ்ஃபார்ம் ஆன என்னராவோட பார்ட்னர் பச்சோந்தி நிக்கிறத பார்த்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பமோலா சொல்ல என்னராக்கு பார்ட்னர் இருக்கணும் அது ஒரு பச்சோந்தினோ அது இதுதான்னு தெரியாது ஜிஜி என்ன இழவிதுன்னு கேக்குறான். அவங்கள பார்த்து இதுதான் என்னோட உண்மையான மைட்டி ஃபார்ம் மரமண்டீங்களா, நான் தான் இந்த கேசல் போல கேமோஃபிளாஜ் பண்ணி இருந்தேன்னு பார்ட்னர் பச்சோந்தி சொல்ல இந்த ஸ்பேஸ் நிஞ்சா பச்சோந்தி கேரக்டரை வச்சு இன்னும் 3 சாப்டர்ஸ் ஓட்டுவேன்னு டாட்சுவோ சென்சை சொல்ல இந்த சாப்டரோட சேர்ந்து மத்த சாப்டர்ஸையும் ஒழுங்கா போடுறேன்னு டோப்பான நான் சொல்ல கடைசியில அதெல்லாம் லேட்டா போட அப்போ அந்த கேசலுக்குள்ள இருந்த நிஞ்சாஸ்லான்னு ஜிஜி அதுக்கு கேட்க இங்க ஜிஜிக்கு எப்படி கேசலுக்குள்ள நிஞ்சாஸ் இருந்தாங்கன்னு தெரியும்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். எனக்கும் வந்துச்சு. நானும் முன்னாடி வந்து சாப்டர்ஸ் எல்லாத்தையும் புரட்டி போட்டு பார்த்தேன். அதுல என்னோட ஃபைண்டிங்ஸ் ஜிஜி அந்த கேசலுக்கு காடா வெளியில நின்னுட்டு இருந்த நிஞ்சாஸை பத்தி சொல்றான். ஈவ்லை மூலமா தான் ஜிஜிக்கு காடுக்கு இருந்த அந்த நிஞ்சாஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க தான் ஈர் உயிர் ஓர் உடலாச்சு. டீட்டெயில்டா பார்த்தோம்னா என்னரா சூடோ பிரீஸ்ட இருந்த நிஞ்சாஸை வச்சு செய்கோன்னு கேங்க சுத்து போட்டப்போ செய்கோ அதை ட்ராப்னு கண்டுபிடிச்சதும் பிரீஸ்ட ஆஸ்டேஜா வச்சு இருந்த நிஞ்சா ஸ்மோக்கா கலைஞ்சு போக சூடோ பிரீஸ்டா இருந்தவன் என்னராவா மாறுவான். அப்போ அந்த நிஞ்சா எல்லாம் என்னராவோட ஸ்மோக்னால உருவாக்கப்பட்டவங்கன்னு நமக்கு ஒரு தாட் வரும். அதே டைம்ல கேசலுக்குள்ள மட்டும் இல்லாம வெளியிலயும் அந்த நிஞ்சாஸ் எல்லாம் காடுக்கு இருந்திருக்காங்க. என்னரா அந்த சைக்கோ பேட்டில்ல என்னரா சைக்கோவை போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது ஈவிலை அந்த காடுக்கு இருந்த நிஞ்சாஸ் எல்லாம் காலி பண்ணி கேசல் வாழை உடைச்சிட்டு டிராமாட்டிக்கா ஒரு என்ட்ரி போட்டு சைக்கோவை ரெஸ்கியூ பண்ண வர கையில இருந்த ஒரு நிஞ்சாவை என்னராவை நோக்கி லான்ச் பண்ணி பேட்டில் ஜாயின் பண்ணுவான். ஆனா நோட் பண்ணீங்கன்னா இந்த வாட்டி அந்த நிஞ்சா கேரக்டர் ஸ்மோக்கா மாறாம என்னரா தான் ஸ்மோக்கா மாறி இருப்பான். திரும்ப கதைக்கு வந்தா இந்த நிஞ்சாஸ்லாம் என்னராவோட ஸ்மோக்னால உருவானவங்க இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த நிஞ்சாஸ் எல்லாம் நான் என்னோட குடலுக்குள்ள வளர்த்து உருவாக்குனேன், இதுங்களாம் என்னோட வயிற்றுக்குள்ள இருக்க பிஃபிடோ பாக்டீரியான்னு கூட சொல்லலாம்னு கேஸில சப்போர்ட்டா வச்சு காத்துல காத்தாடியா பறந்துட்டு இருக்க நிஞ்சாஸை பத்தி பார்ட்னர் பச்சோந்தி ஒரு எக்ஸ்பிளனேஷனை தந்து உன்ன மாதிரி போலி நிஞ்சாவெல்லாம் என்னால ஒரு நிஞ்சான்னு ஏத்துக்கவே முடியாது, ஒண்ணுக்கும் வேலைக்காகாத பீசங்களா நிஞ்சாவை நடிக்கிறது பார்த்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்கும்னு பார்ட்னர் பச்சோந்தி ஆவேசமா கத்துது. அதை கேட்ட உடனே அது நீதான் ஜிஜி பச்சோந்திய பார்த்து சொல்ல நம்ம உடனே இப்பவே அந்த ஷ்ரைனுக்கு போகணும்னு ஈவில் கன்னை ஃபயர் பண்ண ரெடியாக பமோலாவும் அவ கைச்சு சூட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அப்போ திடீர்னு மோமோ ஜிஜின்னு அவனை கத்தி கூப்பிட ஈவில் கன்னை ஃபயர் பண்ண வந்த ஜிஜியோ பதறி போய் திரும்புறான். செய்கோ மேல போத்துன ஜிஜியோட ஜாக்கெட் மேல நிக்கிற மோமோ பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, கர்ஸ் ஆச்சு மயிராச்சு, இப்போ பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுதான் ரொம்ப முக்கியம்னு மோமோ கத்த கேட்டு ஷாக்கான ஜிஜி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அப்புறம் எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்கன்னு சொல்ல அது எதுவும் இப்ப முக்கியம் இல்ல, நீ அவங்க பையனை கம்மியாக்க ட்ரை பண்ணிட்டே இருன்னு மோமோ சொல்லி சைக்கோ பக்கம் திரும்பி அமைதியா அவங்களையே பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்க என்ன மறக்காம இருந்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பேசுவோன்னு மோமோ அழுதுட்டே சொல்லி அவளோட சைக்கிக் பவர்ஸை வச்சு பாஞ்சி ஜிஜி அவங்கள பார்த்துக்கொண்டு பமோலா மேல ஏற ஜிஜியோ சரின்னு மிஷினை ஏத்துக்கிறான். சேகோவும் டர்போகிரானியும் ஜாலியா இருந்ததெல்லாம் நினைச்சு இப்ப மட்டும் டர்போகிரானி இங்க இருந்தா பாட்டிக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு மோமோ அழுதுட்டே போக அவன் மனசு ஃபுல்லா சைக்கோ தான் இருக்காங்க. மோமோ அண்ட் வமலா கேசல் பச்சோந்தியை நோக்கி போக டாக்ஸில சைக்கோவை வச்சுட்டு ஜிஜி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.